ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய சேர்மன்ஸு அல்லது அதனுடைய மாமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய அட்டூழி அநியாயங்கள் திமுக அதிமுக சேர்ந்தவர்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சமீப காலமாக ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்பட்ட பிறகு அந்த முதலமைச்சருடைய உருவப்படத்தை இந்த மாமன்றத்தில் வைக்கிறது மரபு கடந்த காலங்களில் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த மரபு வழி வழியாக பின்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மாநகராட்சியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மேயர் இருந்துக்கிட்டு நாங்கள் அதிகமான மெம்பர் இருக்கோம், எங்கள் முன்னாள் முதல்வர் படத்தையும் வைக்கணும்னு ஸ்டாலின் படத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒருத்தர் இல்லை எங்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி படத்தை வைக்க, இன்னொருத்தர் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இவங்களுக்கு இல்லை. நான் தெரியாமல் கேட்குறேன், அதிமுக ஆட்சி வந்தப்போ அந்த படத்தை எடுத்துகிட்டு திமுக தலைவருடைய படத்தை வச்சிங்க, திமுக ஆட்சி வந்தப்போ அதிமுக படத்தை எடுத்து வச்சிங்க. ஆனால் இப்போ தளபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் வந்த பிறகு மட்டும் உங்களுக்கு ஏயா இவ்வளவு வருத்தம், ஏயா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? இது போன்ற கீழ்த்தரமானவர் ஒரு கீழ்த்தரமானவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, அந்த சேர்லேயே உட்காராம தள்ளி போய் சோஃபாவில் உட்கார. நீ கொஞ்ச நாள் வெளியே போகிற ராஜா, சோஃபா கூட உனக்கு கிடையாது, நீ தெருவுக்கெல்லாம் தான் போய் உட்காரணும், உன்னுடைய பதவியே போகுது. இது போன்றவர்களை வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தூக்கி எறியணும். மக்கள் வரிப்பணத்தில் வந்ததை ஒரு புரோட்டோக்கால், ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுடைய தீர்ப்பை மதிக்காதவர்களை யாரும் மதிக்கக்கூடாது. உள்ளாட்சிகளில் இவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.